2001 செப்டம்பர் 11 காட்டுக்குள்ள போனீங்க. என்னைக்கு வெளியில வந்தீங்க? எப்படி கைது செய்யப்பட்டீங்க? 2001 செப்டம்பர் 11க்கு காட்டுக்குள்ள அண்ணன் பார்க்க போயிருந்தோம். நான் அதுதான் எனக்கு பதிவு. மற்றபடி நாங்கள் வெளியே வந்தது வந்து நான் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பொங்கல் முன்னாடி வெளியே வந்துட்டேன். ஜனவரியில் வரேங்க. ஜனவரி முதல் வாரம். நீங்க வந்த பிறகுதான் நகைப்பா கடத்தல் நடக்குது. ஆமாம், நான் இல்லை நாகப்பா கடத்தல் அதுக்கு அடுத்தது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நடக்குது. 2002 ஆகஸ்ட் 25 நாகப்பா. நீங்க இருந்த காலகட்டத்தில் கடத்தலுக்கான திட்டம் இருந்ததா? திட்டம் வந்து நான் போட்ட திட்டம் தான், நான் சொன்ன திட்டம் தான். நீங்க தான் நகைப்பா கடத்தல். அப்ப இன்னொன்று என்னன்னா, இப்ப நாங்க ஒரு அந்த 5 மாதம் 6 மாத காலம் வந்து நாங்க மட்டும் தான் இருந்தோம். யார் யாருன்னா, அண்ணன் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடன், சேதுமணி, நான், என் கூட வந்து குத்தாலம் குமார், நம்மளுடைய ஆர்எஸ் மங்கலம் செந்தில்குமார், ஹரிகிருஷ்ணன், நாங்கள் தான் இருந்தோம். நீங்க தான் திட்டம் போட்டது. அப்போ வந்து அப்போ வந்து திட்டமிடுறோம் எதனா பெரிய காரியங்கள் செய்யும்போது அவர் அண்ணனுக்கு மனசுக்குள்ள இந்த நாகப்பா கடத்தல் இருந்திருக்கும் போல இருக்குங்க. ஆனால் அதை எங்ககிட்ட சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இது செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வந்து ஆமாம், ஏன்னா ஆமோதிப்பார். 80களிலே வந்து நாகப்பாவுக்கும் கூசை மாதையனுக்குமான அரசியல் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் எங்ககிட்ட இருக்கும்போது அதை பற்றினா அவர் பேசவே இல்லை. அதான் உண்மை. ஆனா திட்டம் வகுத்தது நீங்க தான். திட்டம் வகுத்தது வந்து நாகப்பா கடத்தலுக்கு திட்டம் இல்லை. யாரோ ஒரு அப்ப நாங்க ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் அப்ப பேசுறது. நாங்க தமிழ்நாட்டில் ஒரு விஐபி கடத்தணும், அதன் மூலயமா இந்த அரசை நம்ம சில வேலைகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டாரு. அதுதான் செய்ய முடியல. நாங்க அப்படியே ஜனவரியில காட்டை விட்டு வெளியே வந்தோம். அவர்கிட்ட சொல்லிட்டு இல்ல அவர்கிட்ட சொல்லி அது நான் 1 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டோம் போறோன்னு. இன்னொன்று என்னன்னா, நான் தான் வந்து ஜனவரியில் வரேங்க. எனக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க கூட சொல்லணும் மட்டும் எனக்கு முன்னாடியே வந்து செந்தில் வந்துட்டார். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவரு வெளியே வந்துட்டாரு. அதுக்கடுத்தது ஹரிகிருஷ்ணனும் வெளியே வந்துடுறாரு. திருமுட்டம் ஹரிகிருஷ்ணன் வெளியே வந்துடுறாரு. குத்தாலம் குமாரும் வெளியே வந்துடுறாரு. அதற்கடுத்துதான் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா சேதுமணி நானும் மட்டும்தான் ஐயா வீரப்பன் கடைசியாக இருக்கிறோம். அது நான் தொடர்ந்து நான் போனோன்னு சொல்கிறேன். நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அண்ணா நான் வெளியே நான் போகணும்னு நினைக்கல. அப்புறமேட்டு இவங்களாம் என் கூட இந்த தோழர்கள்லாம் வெளியே போயிட்டோன்னே எனக்கும் கொஞ்சம் இதுவாச்சு. சரி, இந்த வேலையில் சும்மா தானே இருக்கிறோம் காட்டுக்குள்ளே. ஆனால் நாங்கள் ஒன்றா போயிட்டு நான் ஊருக்கெலாம் போயிட்டு எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ இன்னொன்று என்ன ஆட்கள் தேவை, அதுதான் முக்கியம். அதுக்காக நான் உண்மையாக வெளியே வந்ததுங்க. அதான் அவர் அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ நீங்கள் வரீங்க போகிறீங்க எல்லாம் வந்தீங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளாளு ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு போகிறேன், அதை போகிறேன், அம்மா தேடம் வேலை இருக்குது, அண்ணனை பார்க்கணும், அது இதுன்னு சொல்கிறீங்க, பொங்கலுக்கு போகணுன்றீங்க எல்லாம் இப்படி தானே அப்படி இப்படின்றாருங்க. எங்களை ஒரு கிண்டலாக கேட்டார் அண்ணன். இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, இங்கே ஒன்றும் நாங்கள் சும்மாவே இருக்குது தானே. இது நாங்கள் இன்னும் பெரிய அண்ணனோட பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டு அதனால் எங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறது நாங்கள் இப்படி நாங்கள் 5 மாதமாக ஒன்றும் வெறுப்பாக இருக்குண்ணா. ஏன்னா போனது சுடணும் போகணும் அப்படின்னா ஒரு பெரிய கற்பனையோட போயிட்டு அங்கே சும்மாவே துப்பாக்கி பண்ணி காட்டை சுற்றி வரது எங்களுக்கு இதுவாகிடுச்சிங்க. அதில் வந்துட்டு அந்த தோழர்லாம் வெளியே வந்துட்டோம். நான் கடைசியாக வெளியே வரும்போது நான் சேதுமணி நானும் தான் இருக்கிறோம். நான் நானும் சேதுமணி பேசுவோம் அடிக்கடி. சேதுமணி தான் சொல்லுவான், அண்ணா நான் வரலண்ணா, எனக்கு வந்தால் எனக்கு எங்கள் ஊர்லலாம் போலீஸ் சொல்லலை, நான் இருக்க முடியாது, அதனால நான் வரலண்ணா, நான் இங்கே இருந்துக்கிறேண்ணா அப்படின்றான். சரி, நான் அதான் சொன்னேன், நல்லது நீ இரு, உனக்கு நீ வெளியே வந்தால் பிரச்சனை, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் போனால் ஏற்பா எங்கள் வீட்டுக்கு போகலாம் வரலாமா, அது யாருக்கு தெரியாது, அதனால் நீ வந்தால் கட்டாயம் உனக்கு பிரச்சனை, அதனால் நீ இங்கே இருந்துக்குவா அப்படின்ட்டு நான் தான் சேதுமணி இருக்கக்கூடிய அண்ணன் நம்பிக்கை பாவம் பாரு ஆள் இல்லாமல் இருக்கிறாரு கூட இருங்க. நான் போயிட்டு நான் இப்போ அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் என்னை சார்ந்து நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்கண்ணே, நம்ம ஆர்வமானவங்க, ஒரு 10 பேரையாவது நான் இட்டுன்னு வந்துடுறேண்ணா இயக்கத்துக்கு, எங்கள் பக்கத்துலேருந்து இட்டுன்னு வரேண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறேன். அவர் அண்ணன் சொல்கிறார், அது கூட சொல்கிறார், இல்லைப்பா எல்லாம் இப்போ நாட்டில் அவங்க இல்லாத போகிற நம்ம அவங்களுக்கு எதனா ஒரு குடும்பத்துக்கு கூட செய்யலாம், எது நம்ம கூட வராங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு கூட எதனா ஒரு உதவி செஞ்சு விட்டுடலாம். அதனால் அதை பற்றி தான் இது பண்ணாத, நீ 10 பேர் 100 பேர் கூட இட்டுன்னு வா, நம்மளுக்கு வேணும் ஆள். என்ன பண்ணுறோம்னா எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறோம், அப்படியே இந்த நரக பசங்களாம் அப்படியே போய் அடிக்கிறோம், 600 பேர் 300 பேர் அப்படியே இவங்களை சுட்டு பொசிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இதுவாக பேசுவாருங்க. எங்கள் மேலே அவ்வளோ அப்படியே நம்பிக்கை வச்சுருந்தார் அண்ணன். போயிட்டு நான் 1 வாரம் 10 நாளில் ஆட்கள்லாம் தயார் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு நான் காட்டு விட்டு வெளியே வந்தேன். அதே போல் நான் அதுக்கான வேலைகளை பண்ணுறதுக்காக என் நண்பர்கள் வட்டம் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகிற இந்த ஆர்வமாக இருக்கிற இளைஞர்களை ஒருங்கிணைக்கணுன்ற வேலையில் நான்
அதுக்காக நான் தமிழ்நாடு அளவில் எனக்கு தொடர்பில் இருந்த ஒரு சில நண்பர்கள்லாம் போய் பார்க்குறேங்க. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சென்னை, அங்கெல்லாம் இந்த என் தொடர்பில் எனக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போய்ட்டு நான் எனக்கு வீரப்பன் தொடர்பு இருக்குது, நம்ம காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒருங்கிணைச்சுன்னு இருக்கேன். ஒரு 4-5 நண்பர்கள் தோழர்கள் வந்து வரதுக்கு தயாராக இருக்கும். அதுக்கடுத்து நாங்கள் தொடர்பு எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கு தலைமை வகித்த ஒரு ஐயா பெரியவர் இளவரசன் பற்றி நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி நம்ம எப்போ வேணாலும் சொல்லுங்க, நான் காட்டுக்கு திரும்ப போயிடுறேன் அப்படின்ற. சரிப்பா, நம்ம அவரும் தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு, தோழர் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவையான போது நம்ம போகலாம். இப்போ போயிருக்காங்க வேறு. அப்போ வந்து நாங்கள் அந்த டைம்லாம் நான் ரெண்டாவது இந்த நாகப்பா கடத்தல சம்மந்தப்பட்ட பாக்கியராஜ், செல்வம், நம்ம பாலமுருகன் எல்லாரும் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் உள்ளே வரதுக்காக, நாங்கள் உள்ளே போகிறதுக்காக தயாராக இருக்கணும். அந்த நிலையில் தான் என்னெல்லாம் கைது பண்ணுறாங்க. இங்கே திருவண்ணாமலையிலே இல்லை நான் திருவண்ணாமலைக்கே போகல. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நான் காட்டு விட்டு வெளியே வரும்போது முழு முகவரியும் சேர்த்துக்குள்ளியான்னு நான் எழுதி கொடுக்குறேன். அவர் டைரி வச்சிருப்பார், எல்லார்ட்டையும் முகவரி வாங்கிடுவார். முகவரியோ அந்த தொலைபேசி, அப்போ தான் பிபி ஃபோன் தானே, லேண்ட்லைன் ஃபோன், அந்த மாதிரி ஃபோன் நம்பரோ எதற்கோ அவங்க ஒரு அடையாளத்துக்கு வாங்கிடுவார். நான் முழுக்க அதில் ஃபோட்டோலாம் கூட அப்போ போலரைட் ஃபோட்டோலாம் இருந்தது, கேமராலாம் இருந்தது, எடுத்தோம். இது அவங்களே தான் வச்சுக்கணும், அது நான் வெளியே எடுத்துன்னு வரல போல. மேற்கொண்டு இந்த முகவரிலாம் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் யார் மூலியமாக சகோதரி சொல்லி எனக்கு உள்ளே கூப்பிட்டுங்கண்ணா, நான் எங்களால் வர முடியாதுன்னா நீங்கள் எங்களுக்கு இதான் முகவரி அப்படின்ட்டு என்னை விட்றாதீங்கன்ட்டு நான் சொல்லிட்டு வரேன். எங்களால் நாங்கள் போகிறேன், வரத்துக்கு எங்களால் சிரமப்பட்டு எனக்கு தொடர்பு கிடைக்காட்டினாலும் என்னுடைய முகவரி வச்சுங்க, நீங்கள் யார் மூலியமா ஆச்சாலும் நான் உள்ளே வந்துடுவேன், அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி நான் கொடுத்துட்டு வந்திருந்தேங்க. கொடுத்துட்டு வந்து தான் வெளியே வந்து இதுக்கான வேலைகள்லாம் பண்ணின்னு இருக்கேன். பண்ணின்னு இருக்கும்போது தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அடுத்தது பிப்ரவரி, மார்ச் எடுத்து ஒரு 2-3 மாதம் கடந்துட்டோடனே அடுத்த கட்டமாக தோழர்கள், நம்ம இயக்கத்து தோழர்கள் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு இருக்காங்க. நாங்களும் உள்ளே போகிறதுக்கான முனைப்போடு இருந்துக்கும் போது தான் வீரப்பனோட உறவினர் எங்களை ஆட்சி போனான்னு சொன்ன சம்பத், தாரமங்கலம் அவருடைய தொடர்பு தாரமங்கலம் குப்புசாமி, அவருடைய அந்த முத்துலட்சுமி அம்மாவுக்கு உறவினர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு சில பேர்லாம் கைதாகிறாங்க. அவங்களுடைய வாக்குமூலங்களில் சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறது அப்படின்றது ஒரு அடையாளங்களை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன வந்து திருவண்ணாமலைன்றது ஊரோட சொல்லிடுறாங்க, திருவண்ணாமலை சிவா அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் இருக்கும்போது இந்த காட்டில் அறிவழகன்லாம் 2வது கட்டத்தில் அறிவழகன்லாம் வராரு, வல்லம் அவர் தமிழ் தேசிய போராளி, அவர்லாம் வராரு. அவர்லாம் வந்து நாங்கள் AK-47 அப்போ தான் வந்து அவர் தான் எடுத்து வந்து கொடுக்குறாரு. AK-47 துப்பாக்கி கொடுத்து அதை நாங்கள் அடுத்த நாள் அதை பயிற்சிலாம் அதை எப்படி கைட்டுறது மாடுறது அதெல்லாத்தையும் அவர் அண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லித்தராரு. அது முழுக்க அந்த AK-47 நான் தான் மாட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். அவர் அண்ணனுக்கு வந்து அவருக்கு என்ன இருந்தாலும் அது ஒத்து வரல. அவர் AK வந்து அவருக்கு சின்னதாக அவர் பெருசாக பார்த்துட்டு கம்பீரமாக வச்சுட்டு சின்னதாக ஒரு AK-47 சின்னதுன்னா அதை விட சின்னது தானே, SLR-ஓட ஹைட் வெயிட்டில் சின்னது தானே. அதனால் அது நானே தான் மாட்டிக்கினேன். அதில் கொஞ்சம் அவருக்கு அது இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. அந்த AK-47 வந்து கைட்டுறது மாட்டுறது எல்லாமே நானும் கற்றுக்கினேன். அந்த எப்படி இது பண்ணணுன்றது மேக்சின்லாம் இது பண்ணுறதுலாம் இது பண்ணிக்கணும். அவருக்கும் அண்ணனும் பார்த்துட்டாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அது நான் வச்சுருந்தேன். எனக்கு அப்போ வந்து வேற ஒரு துப்பாக்கி இருந்துச்சு, அதோட என்ன AK வந்தோடனே AK-47 நான் வச்சுக்கிறேன், நான் நீ வச்சுக்கின்னு இருப்பான்ட்டு நான் தான் இப்போ மாட்டின்னு இருப்பேன் தோளில். சிறை தான். அதுதான் நாங்கள் இந்த காட்டிலேருந்து வெளியே வந்து 3-4 மாதங்கள் நான் வெளியில் அதுக்கான வேலைகளை பார்த்துன்னு இருக்கோம். அதே போல் நான் சில வேலைகள்லாம் பண்ணின்னு இருக்கோம். பண்ணிருக்கும்போது தான் வீரப்பன் ஐயாவோட உறவினர்கள் கைதாகும்போது ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறாங்க, அவங்க பதிவு பண்ணுறாங்க. யார் யார் புதுசாக தொடர்புகள், யார் யார் அடையாளங்கள், அங்கே அடையாளங்கள், இந்த தோற்ற இது பேர் ஊர், அப்புறம் இந்த துப்பாக்கி AK-47 வந்தது, இதெல்லாம் ஒவ்வொரு தகவல் ஆளாலும் ஒரு தகவல் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நிறையான தகவல் கிடைச்சி எல்லாத்தையும் கோர்த்து அவங்க அதிரடிப்படை வந்து அப்போதான் அந்த அதிரடிப்படை வந்து ரொம்ப தீவிரமாக சுற்றிங்கிறாங்க. நம்ம நிறையா சொல்லலாம், அசோக்குமார் ஐயா, செந்தாமரை கண்ணன், ராஜராஜன், இவங்களாம் அந்த அதிரடிப்படையோட இலக்குப்படை பிரிவுன்ட்டு அதிலே உளவு பிரிவு அதுன்னு தீவிரமாக இயங்கணும். அவங்க சொல்ல போனீங்கன்னா அவங்க எப்படியாவது அது ஐயா வீரப்பனாரை தேடுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் முனைந்தாலும் எல்லாரும் அந்த வேகத்தில் இல்லை. அதில் குறிப்பாக ஒரு சில பேர் மட்டும்தான் அது ஒரு லட்சியமாகவே எப்படியாவது வீரப்பணம் பிடிச்சிடணும் அப்படின்ற வேகத்தில் இருந்தாங்க. அது நாங்கள் கைதாகும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவங்களுடைய ஆனஸ்ட்டாக அதை தீவிரமாக அதுக்காக இருக்கிறாங்கன்றதை நாங்கள் உணர்ந்தோம்.
உண்மையாவே வீரப்பன் அவர்களை பிடிக்கணும்னு ஒரு லட்சியமா வச்சிருந்த அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க வந்து அதை மட்டும்தான் அவங்களுக்கு லட்சியமா வச்சிருந்தாங்க. மற்றபடி அவங்க எந்த ஒரு அத்துமீறலும் பண்ணலை எங்களுக்கு தெரிஞ்சு. அத்துமீறல் பண்ண அதிகாரிகளும் அத்துமீறல் பண்ணவங்க, அந்த மலைவாழ் மக்களை குடும்பப்படுத்தினவங்க, அவங்க உயிரை பறிச்சவங்க, அவங்களுக்கு உடைமைகளை அழிச்சவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில அதிகாரிகள், ஒரு சில அதிரடிப்படையை சேர்ந்தவங்க, அவர் மட்டும்தான் டார்கெட். மற்றபடி வேற எதுவும் அவங்க உங்களை கைது எங்கெல்லாம் கூட அதான் உங்களை கைது செஞ்சது என்ன ஊரு? என்னை வந்து சென்னையில் வச்சு கைது பண்ணுறாங்க. சென்னை கோடம்பாக்கத்தில் வந்து நான் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. என் நண்பர்கள் வழியில் அவங்க அறையில் நான் தங்கியிருக்கேன். சென்னையில் வந்து கோடம்பாக்கத்தில் வைரமுத்து கல்யாண மண்டபத்துக்கு பார்த்து ஒரு செயின்ட் மேரிஸ்ல மாடியில் என் நண்பன் தங்கியிருக்கான். உதவி இயக்குனர், ஒரு டிரைவர்லாம் இருக்காங்க என் நண்பர்கள். அவங்க ரூமில் நான் தங்கியிருக்கேன். சென்னையில் தங்கியிருக்கேன். இரவில் ஒரு அதிரடிப்படை வருது. அதிரடிப்படை அதான் டெல்டா டீம் வருது. டெல்டா டீமும் அதிரடிப்படை இணைந்து வராங்க. இணைஞ்சு வந்து ஒரு பெரிய வந்து என்னை வந்து மேலே வராங்க. நான் ரூமில் படுத்துருக்கேன். வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, திருவண்ணாமலை சிவா அப்படின்ட்டு. நான் இல்லைங்க அப்படின்ட்டு நான் கவுந்தடிச்சு படுத்துக்கிறேன். உடனே காவல்துறை உள்ள வந்து என்னை தூக்கி கேட்ச் பண்ணுறாங்க. அங்கேருந்து அடி தான். சென்னையில் கைது பண்ணி நான் அடித்து ஈசிஆர் ரோடு வழியாக அந்த டெம்போ ரோடில் அடிச்சுன்னு வராங்க. அடிச்சுட்டு வந்து கடலூர் கொண்டு வந்து மஞ்சக்குப்பம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க. மஞ்சக்குப்பம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து என்ன அது வரைக்கும் நான் உண்மையை சொல்லலை. நான் காட்டுக்கு போனேன், வந்தேன், எந்த இதுவுமே சொல்லலை. நான் திருவண்ணாமலை சிவா அவ்வளோதான். மற்றபடி காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போனேன்னாங்க. எந்த திருவண்ணாமலைக்கு போய் வந்தேன் சார், போன வாரம் தான் திருவண்ணாமலைக்கு போய் வந்தேன். இந்த மாதிரி சரியான அடி. காட்டுக்கு போனேன். எந்த காட்டுக்கு போனேன்? வீரப்பனை போய் பார்த்துல, வீரப்பன் தானே வந்தேன். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நான் எவ்வளோ சமாளிச்சுன்னு இருந்தேங்க. அப்புறமேட்டு தான் பார்த்தா அவ்வளோ அடியை வாங்கி நான் எதுவுமே மூச்சு விடாமல் வந்துக்கிறேன். திறமையாக பார்த்தா மஞ்சள் பட்டாசில் வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி என்னுடைய நம்ம நண்பர்கள், எங்கள் தோழர்கள் கைதாகி ஆல்ரெடி அங்கே ஆல்ரெடி பார்த்தா எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? எனக்கு அங்கே வந்து தான் தெரியுது. என் கூட இருந்த ஆர்எஸ் மங்கலம் செந்தில்குமார் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. குத்தாலம் குமார் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு வந்து திருமட்டம் ஹரிகிருஷ்ணன் கைதாகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் தெரியுது எனக்கு.